இங்க காந்திங்கிற ஒரு பொண்ணு அவ கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு அவங்க ஊரோட நுழைவாயில் முன்னாடி உட்கார்ந்துருக்கா. கரெக்டா அந்த ஊருக்குள்ள ஒரு ஃபேக்டரி ஆபீசருமே வராரு. ஆக்சுவலா அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த பொண்ணு உட்கார்ந்துருப்பா. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சத்தமா அந்த ஃபேக்டரி ஆபீசரை அங்கிருந்து போக சொல்றாங்க. இந்த ஊரோட தலைவருமே வந்து அந்த பசங்களை எழுப்பி பார்த்து எந்திரிக்காதனால அவங்க அப்பா அம்மாவை கூட்டு வர சொல்லிடுறாங்க. இந்த பசங்களுமே அவங்க வந்தாலும் எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கையெல்லாம் கோத்து ஒற்றுமையா உட்கார்ந்துருக்காங்க. இந்த ஃபேக்டரி ஆபீசர் உனக்கு என்ன வேணும்னு கேட்க எங்க தாத்தாவோட மரத்தை வெட்டாதீங்கன்னு சொல்றா. அந்த ஃபேக்டரி ஆபீசருமே எந்திரிச்சு நீங்க எந்திரிக்க சொல்ற இல்ல போலீஸ் வர சொல்லட்டுமான்னு அந்த ஊர் தலைவிட்ட கேக்குறாரு. உடனே அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் பயந்துட்டு அவங்க அங்க இருந்து அடிச்சு எழுப்பிடுறாங்க. இந்த பொண்ணுமே அந்த ஃபேக்டரி ஆபீசரோட காலை பிடிச்சு கெஞ்சிரா. ஆனா அந்த ஆபீசர் மரத்தை தான் ஃபர்ஸ்ட் வெட்ட போறேன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்டுறதுக்காக போறாங்க. சோ இப்ப அந்த ஃபேக்டரி ஆபீசர் ஆட்களை வச்சு அந்த மரத்தை வெட்டுறாரு. அப்ப அந்த மரத்தை வெட்டுறவன் கோடாரியில ரத்தம் இருக்கிறத பாக்குறான். இவனுமே மரத்துல இருந்து ரத்தம் வருதுன்னு சொன்னே ஊர்க்காரங்க எல்லாம் பக்கத்துல வந்து பாக்குறாங்க. இந்த ஊர்ல இருக்க ஒரு பூசாரிமே இதை பார்த்துட்டு வேகமா ஓடி போய் மஞ்சள் எடுத்துட்டு வந்து அந்த மரத்துக்கு தேய்ச்சி விடுறாரு. இதே மாதிரி அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே தேய்ச்சி விடுறாங்க. சோ இப்ப அந்த ஃபேக்டரி ஆபீசர் நீங்க யாரு வெட்ட வேணும்னு சொல்லிட்டு அந்த கோடாரி எடுத்துட்டு வெட்ட போறாரு. அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவரை அடிக்க வராங்க. அப்ப அந்த பொண்ணுமே போய் தடுக்கிறா. அந்த ஃபேக்டரி ஆபீசருமே இந்த பொண்ணு இவ்வளவு போராடுறத பார்த்துட்டு அந்த பொண்ணுட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து போயிடுறாரு.